காலையில் எந்திரிச்சிருந்து எவ்வளோ வேலை. கொஞ்ச நேரம் படுப்போம். நாங்க காலையில இந்த பக்கம் போனா போதும், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹே புஷ்பா, 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 புஷ்பா. ஏங்க என்னாச்சு? ஏண்டி, நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகி கத்திட்டு இருக்கிறேன், நான் உனக்கு இன்னும் தூக்கம் கேட்குதா உனக்கு? இல்லைங்க, ரொம்ப அசதியாக இருந்தது, அதனாலதான் வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன். என்னடி அசதி உனக்கு? காலையில நானும் வேலைக்கு போயிடுறேன், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருது, நீ ஜாலியா வீட்டை போட்டு தூங்கிட்டு தானே இருக்க? இல்லைங்க, 2 பக்கெட் துணி இருந்து துவைச்சு போட்டு இப்போதாங்க வந்து படுத்தேன். பொய் சொல்லாதடி, நல்லா படுத்து தூங்கிட்டு துணி துவைச்சுன்னு பொய்யா சொல்றேன் என்கிட்ட? இல்லைங்க, நான் உண்மையை தான் நான் சொல்றேன். உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. நல்லா சாப்பிடுற, தூங்குற, இதையெல்லாம் டெய்லி நீ வேலையா வச்சுக்கிற. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு எரிச்சலா இருக்கு. வா வந்து சோறு எடுத்து வை, வா. ஏன் இவர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு? நான் இப்போதானே 2 பக்கெட் துணி துவைச்சு போட்டு வந்து பார்த்தேன். ஏன் இவர் மட்டும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு? ஏய் புஷ்பா, வந்து சாப்பாடு எடுத்து வை, வா. அந்த வந்துட்டேங்க. என்னடா அது, நம்ம மட்டும் வந்திருக்கோம், இன்னும் யாரையும் வர காணோம். சரி, செத்த இப்படி உட்காருவோம், எல்லாரும் வருவாங்க. உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சு தானே வர முடியும். வரட்டும், வெயிட் பண்ணுவோம். யாராவது தூரத்துல யாரோ வர மாதிரி இருக்கு. அட, நம்ம வசந்தி வருது. வா வசந்தி, ஏன் இவ்வளோ நேரம் உண்டு? இதுவும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப முகம் பிரைட்டா இருக்கு. என்ன விசேஷம் உங்க வீட்டுல? அட ஏன் சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல வசந்தி, என்னைக்கு இல்லாம முகம் இன்னைக்கு ரொம்ப பொலிவா இருக்கே, அதான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்காரே வெளியூர்ல இருந்து வராரு சின்ன பொண்ணு. அதான் முகம் பொலிவா இருக்கு. அடி போடி நீ வேற. என்னக்கா, உங்க வீட்டுக்காரர் வராருன்றீங்க, இவ்வளோ சலுப்பா பேசுறீங்க? அவரா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், வந்துட்டு 2 நாள் 3 நாள் இருந்து கிளம்பிடுவாரு. இதுல சந்தோஷப்பட்டு என்ன பண்றது? வர மனுஷரு வந்து ஒரு வாரம் இருப்போம், ஒரு மாசம் இருப்போம், இருந்தா பரவாயில்ல. வந்து 1 நாள் 2 நாள் இருக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? அட விடுக்கா, அவருக்கு அங்க எந்த நிலைமையோ என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும். சரி வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. அந்த வர சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு நீ மட்டும் இருக்க, லட்சுமியா புஷ்பாக்கெல்லாம் என்ன காணோம்? லட்சுமி அக்காவும் புஷ்பாக்காவும் உங்க வீட்டுக்கார மதியானம் வருவாங்கல்லக்கா, சாப்பாடு போட்டு வச்சு தானே வருவாங்க, பார்ப்போம். சரி சின்ன பொண்ணு, நீ என்ன சாப்பாடு செய்த? நான் எப்பவும் போலதான், சாப்பாடு சாம்பார் பியல். உங்க வீட்டில் என்னக்கா? நான் எதுவும் செய்யல சின்ன பொண்ணு, சாப்பாடு ரசம் துவையல் மட்டும் தான் செஞ்சு சின்ன பொண்ணு. நாளைக்கு அவர் வராருல, நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுக்கலான்ட்டு இன்னைக்கு சிம்பிளாக செஞ்சிட்டோம். சரி, நாளைக்கு என்ன சிக்கனா மட்டனா? தெரியல சின்ன பொண்ணு, பார்க்கணும். கை எவ்வளோ காசு இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம வாங்கணும். அக்கா அங்க பாருங்க, லக்ஷ்மி அக்கா வராங்க. வாங்க லக்ஷ்மி அக்கா, எங்க இவ்வளோ நேரம்? உனக்கு என்னப்பா, காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடறேன், ஜாலியாக இருக்கிறேன். எங்களுக்கு அப்படியா? அட ஏன்க்கா, என் வீட்டில் என்ன வேலையெல்லாம் அப்படி இருக்கு. என்ன பாத்திரம் எடுக்கணும், வீடு கொட்டணும், துணி துவைக்கணும். சரி வந்து கொஞ்ச நேரம் இப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு போனால் கொஞ்சம் நல்ல பொண்ணு வந்து உக்காந்தேன். ஆமாம் சின்ன பொண்ணு, என் வீட்லேயே வேலை நிறைய இருக்கு. வசந்தி, என்ன உங்க வீட்டுக்காரர் வராங்கன்னு சொன்ன? அண்ணன் வந்துட்டாரா? இல்லை லக்ஷ்மி, நாளைக்கு தான் அவர் வருவார். வந்து எத்தனை நாளைக்கு இருப்பாரு? வந்து 1 மாசம் இருப்பாரா, 2 மாசம் இருப்பாரா? அட போடி, அவர் எங்க இருக்கிறாரு? வந்து 1 நாள் 2 நாள்ல ஓடி போயிடுவாரு. என்ன சொல்ற வசந்தி, வந்து 1 நாள் 2 இருப்பாரா? அட ஆமா லக்ஷ்மி, விடு, அதை பத்தி பேசிட்டு இருக்காத. நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருப்போம், வா. வா லக்ஷ்மி அக்கா, வந்து உக்காருங்க, வாங்க. வரேன் சின்ன பொண்ணு. அங்க பாருங்க, புஷ்பாக்காவும் வந்துட்டாங்க. ஏன் புஷ்பாக்கா, என்ன ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது? அட ஆமா, ஏன் புஷ்பாக்கா சோகமா இருக்கீங்க? ஏன்க்கா, வீட்டுல ஏதோ பிரச்சனையா? என்ன சொல்ற லக்ஷ்மி? ஆமா சின்ன பொண்ணு, புஷ்பா வீட்டுல நான் இருக்கிறேன். வீட்டுல சவுண்டு கேட்டு சின்ன பொண்ணு. அவங்க வீட்டுக்காரு அவங்க திட்டிட்டு பொண்ணுக்கு சவுண்ட் எங்க வீட்டு வரைக்கும் கேட்டுச்சு தெரியுமா? ஏன் லக்ஷ்மிக்கா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? தெரியலடி, சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு. ஆனா என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு தெரியல. புஷ்பாக்கா என்னாச்சு சொல்லுங்கக்கா. அட ஏ சின்ன பொண்ணு கேக்குற,
காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணி 2 பக்கெட் துணி துவைச்சி போட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு போய் படுத்த சின்ன பொண்ணு. அக்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போய் படுங்க. ஆமா சின்ன பொண்ணு, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் ஆக்கி வச்சு தான் சின்ன பொண்ணு படுத்தே போய். அதனால என்ன சண்டை வந்துட போகுது? அவர் வரும்போது நான் படுத்திருந்து தூங்கிட்டு இருந்த சின்ன பொண்ணு, அது அவருக்கு பிடிக்கல. காந்தி வெட்டியாக தானே இருக்க, என்னையும் வேலைக்கு அமிச்சுட்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அமிச்சுட்டு நல்லா படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஏசிட்டாரு சின்ன பொண்ணு. ஏன்க்கா, ஏன் உன் வீட்டுக்காரர் மட்டும் இப்படி இருக்கிறாரு? எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே போய் நீ தூங்குனேன். அதானே வீட்டில் இருக்க வேலையில முடிச்சுட்டு தூங்குனேன், அதுக்கே திட்டுறாரு உன் வீட்டுக்காரு. ஏன்க்கா நீ சொன்னியா இல்லையா வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு வந்தா படுத்த, நீ சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன்டி, இப்போ தங்கனி துவச்சி போட்டு வந்தேங்க, படுத்திருக்கேங்க, கை காலெல்லாம் வலிக்குன்னு சொன்னேன்டி. அவரு என்னை நடிக்காதன்னு சொல்றாரு. நடிக்கிறியா? அப்படியே சொன்னாரு அவரு. ஆமா வசந்தி, அவர் அப்படி சொல்றாரு. நான் நடிக்கிறேனாமா? சே, ஏன் தான் நாமளைங்க மட்டும் இப்படி கூட தெரியல. என்னதான் வீட்டில் வேலை பார்த்தாலும் சும்மாதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா லக்ஷ்மி, நம்ம வாங்கிட்டு தான் வரோம் அப்படி. ஏன் விடு, அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அதை எப்படிக்கா நீங்கள் சும்மா விட்டீங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் வாய் வந்து பேச மாட்டீங்களா? என்ன பேச சொல்ற சின்ன பொண்ணு? நம்மளால என்ன பேச முடியும்? அவங்க பேசுற இடத்துல இருக்காங்க, நம்ம கேட்குற இடத்துல இருக்கோம். நம்ம கேட்டுட்டு தானே போய் ஆகணும். யாருக்கா அப்படி சொன்னா? அவங்க பேசுகிற இடத்துல நம்ம கேட்குற இடத்துல இருக்கோன்ட்டு நீங்களாம் நினச்சா என்ன பண்ண முடியும்? எதிர்த்து பேசினா மட்டும் என்ன பார்க்க போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நம்ம அம்மா அப்பாவே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம எப்படி எதிர்த்து பேச முடியும் சொல்லு? நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் வேண்டாங்க்கா. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்தாகணும். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைக்கா, எல்லார் வீட்லையும் இப்படி தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. எல்லா பெண்களும் அவங்க கணவரை எதிர்த்து பேசணும்னு சொல்லலை, நம்ம நியாயத்தை மட்டும் சொன்னால் போதும். நம்ம ஒன்றும் வீட்டில் சும்மா இல்லையே. நம்மளும் காலையில் எழுந்திரிச்சிருந்து எல்லா வேலையும் தானே பார்க்குறோம். கொஞ்ச நேரம் படுத்துவங்கன்னா அவங்களுக்கு என்னவா? நான் உங்களையே அண்ணக்கிட்ட சண்டை போட சொல்லலக்கா, உங்களோட நிலைமையை அண்ணக்கு எடுத்து சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்காக நான் எல்லாத்தையும் சண்டை போட சொல்லலை. அவங்க வீட்டுக்காரங்க நம்மளோட நிலைமையை அவங்களுக்கு எதிர்த்து சொல்லணும், அவ்வளோ. இல்லை சின்ன பொண்ணு, நம்ம வீட்டு சும்மா தானே இருக்கோம். நம்மளும் 10 காசு சம்பாரிச்சா நம்மளுக்கும் மரியாதை வரப்போகுது. நான் நம்மளுக்கு அதை கொடுத்து வைக்கலையே. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? நம்மளும் சம்பாதிப்போமே. நம்மளால என்ன சின்ன பொண்ணு சம்பாதிக்க முடியும்? நம்மளுக்கு என்ன படிப்பறிவு இருக்கா? எதுவுமே இல்லை. பணபலம் இருக்கா? அதுவும் இல்லை. படிப்பறிவு பணபலம் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுக்கா. அறிவும் தன்னம்பிக்கை இருந்தால் போதும்க்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஆமாக்கா, படித்த பொண்ணுங்க மட்டும்தான் வாழ்க்கை முன்னேறணும்னா படிக்காத பெண்கள்லாம் என்ன பண்ணுறது? எல்லார் பெண்களுக்குலேயும் திறமை இருக்குக்கா, நம்ம தான் அதை வெளியே கொண்டு வரணும். படித்த பெண்கள் தான் திறமையானவங்க, படாத பெண்கள் திறமையானவங்க இல்லை அப்படின்னு யாருக்கா சொன்னா? எல்லார் பெண்களுக்குள்ளேயும் திறமை இருக்கு, நம்ம தான் அதை வெளியே கொண்டு வரதில்லை. என்ன பொண்ணு சொல்ற? நம்மளால என்ன பண்ண முடியும்? இல்லைக்கா, நம்மளாலேயும் முடியும். நம்மளால முடியும்னு நம்ம அந்த உலகத்துக்கு காட்டணும். அட ஏன் சின்ன பொண்ணு, உலகத்துக்கு காட்டலாம், நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு காட்டினா போதும். ஆமா லக்ஷ்மிக்கா, கரெக்டா சொன்னீங்க. இல்ல சின்ன பொண்ணு, நம்மளும் ஒரு 4 எடுத்து படிச்சிருந்தா நம்மளும் வாழ்க்கையில முன்னேறி இருக்கலாம். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமே. அப்படியெல்லாம் இல்லை புஷ்பாக்கா, நம்மளாலேயும் முடியும். படிக்காத பெண்களையும் சாதிக்க முடியாதுன்னெலாம் இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே சாதிக்கலாம்க்கா. எல்லா பெண்களுக்கும் திறமை இருக்கு. அப்படியே சின்ன பொண்ணு சொல்ற? நம்மளால சாதிக்க முடியுமா சின்ன பொண்ணு? ஆமாம் புஷ்பாக்கா, நம்மளாலே கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது எப்படி சின்ன பொண்ணு? நம்ம தான் எதுவும் படிக்கலையே, படிச்சா வச்சு வேலைக்கு போகலாம். இல்லைக்கா, படித்தாதான் வேலைக்கு போகணும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலை செஞ்சு நம்ம சம்பாரிச்சிக்கலாம்க்கா. அப்படியா? பரவாயில்லையே, இது நல்ல யோசனையாவே இருக்கே. நம்மளால முடியும். ஆமாம் லக்ஷ்மிக்கா, நம்மளால கண்டிப்பாக முடியும். நம்மளோட திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும்க்கா. சரி சின்ன பொண்ணு, கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம். அதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு யோசனை இருக்குக்கா. யோசனையா? அது என்ன சின்ன பொண்ணு, சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.